மக்களே, இந்த வீடியோவில் ரவா கேசரி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேசரி செய்ய நாங்கள் 1 கப் அளவு ரவையை நெய்யில் வறுத்து நல்லா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு ஏலக்காய் அண்டு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நாங்கள் 2லேருந்து 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. அப்போ தான் நல்லா ரவை நல்லா வெந்து குழஞ்சி தளன்னு ரெடி ஆகி வரும் நம்மளுக்கு கேசரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கோம். இது கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்க இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி இதில் சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து ரெடி ஆனதும் இப்போ வறுத்து வச்ச ரவையை இதில் நாங்கள் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்வீட்டு உங்ககிட்ட இருக்கோ, நாங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோ, நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா ரவையும் அந்த சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே கலரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக ரவை நல்லா வெந்து வந்ததும் இதை இறக்க சொல்ல ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான யம்மியான ரவை கேசரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.